கந்தன் மலை கந்தனுக்கே இந்த ஒரு வசனம் தான் ரீசெண்டா மதுரையில இருக்கிற திருப்பரங்குன்றத்துல கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்படி என்னதான் அங்க பிரச்சனைன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் கடவுள் முருகனுடைய 6 படை வீடுல முதல் படை திருப்பரங்குன்ற மலையில இருக்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஆனா அதே மலையில முருகன் கோயிலுக்கு மேல தர்கா இருக்கு. அதுதான் சிக்கந்தர் தர்கா. கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த தர்கா திருப்பரங்குன்ற மலையில தான் இருக்கு. பல வருஷமா அந்த தர்கால முஸ்லிம் மக்கள் ஆடுகளை பலி கொடுத்து அதே இடத்துல சமைச்சு சாப்பிட்டுட்டு வழிபட்டுட்டு வராங்க. இதனால முருகன் கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ண போற மக்களுக்கும் சரி, தர்காக்கு போற முஸ்லிம்களுக்கும் சரி, எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாம இது பாட்டுக்கு ஒழுங்கா போயிட்டு இருந்தது. ஆனா திடீர்னு டிசம்பர் மாசம் இனிமேல் திருப்பரங்குன்ற மலை மேல இருக்கிற தர்கால நீங்க ஆடுகளை பலி கொடுக்க கூடாது, ஏன்னா இந்த மலையோட இன்னொரு பகுதியில காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கு, கீழே முருகன் கோயில் இருக்கு. இதனால கோயிலுக்கும் இந்த மலைக்கும் இருக்கிற புனிதம் கெட்டு போயிருன்னு சொல்லி போலீஸ் அவங்கள தடுத்து நிறுத்திடுறாங்க. இதனால கோபமான சில முஸ்லிம் அமைப்புகள் இவ்வளவு வருஷமா நாங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற சடங்குகளை எந்த காரணமுமே இல்லாம எதுக்காக தடுத்து நிறுத்துறீங்க அப்படின்னு முஸ்லிம் அமைப்புகள் ஒரு பக்கம் கேள்வி கேட்க, இன்னொரு பக்கம் இந்து அமைப்பினர்களும் சரி, பாஜக சேர்ந்தவங்களும் சரி, இது முருகனுக்கு மட்டும் சொந்தமான மலை, இங்க ஆடுகளை பலி கொடுக்க நாங்க விட மாட்டோம், இந்த மலையை உரிமை கொண்டாடுறதுக்கும் நாங்க விட மாட்டோம், கந்தன் மலை கந்தனுக்கே அப்படின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா திருப்பரங்குன்றத்தில் இருக்கிற மக்கள் இந்த பிரச்சனையை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சண்டை எல்லாம் வந்திருக்கா? நாள் வரைக்கும் வந்தது இல்ல, தள்ளின்னு யாரும் சொன்னது இல்லவா? ஆமா, அவர் மாமா தான் சொல்லுவாங்க, நம்மள அவன் மாப்பிள்ளையும் சொல்லுவான். குருகனை வந்து நீ எடுத்து வர முடியாது, தொட்டியாட்டா அவன் செட்டியா, சிக்கன் தர தொட்டியாட்டா அவன் செட்டியா. நீங்க தர்காக்கெல்லாம் போயிருக்கீங்களா? போயிருக்கேன் சாமி, போய் ஆதாரமெல்லாம் வாங்கி சாப்பிட்டு இருக்கோம். ஏன் இப்ப இந்த இப்படி பிரச்சனை? மோடி ஆட்சி வந்து அவங்களோட தூண்டுதல். தர்காக்கு போயிருக்கீங்களா? போய் அங்க போய் கடையே வச்சிருக்கேன், கறி கடை வச்சிருக்கேன். இல்ல நீங்க எப்படி இருக்கீங்க? ஒற்றுமையா தான் இருக்கோம், எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்ல. இந்து முஸ்லீம் ரெண்டு வந்து அடிச்சுக்கிறாங்களே. முஸ்லீம் தான், நாங்க இந்து தான். எங்க வீடு சவரும் பள்ளிவாசல் சவரும் ஒரே சவரும். இந்த மக்கள் சொல்ற மாதிரி தர்கா வழிபாட்டினால இந்துக்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்ல, ரொம்ப வருஷமா நாங்க ஒற்றுமையா வாழ்ந்துட்டு வரோம். வெளியில இருந்து வந்த சில அமைப்புகள் தான் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டு அரசியலாக்க பாக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நீங்க இந்த பிரச்சனையை பத்தி என்ன நினைக்கிறீங்க? யார் பக்கம் உண்மையிலேயே நியாயம் இருக்கு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.